ஒன்று இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றணும். அப்புறம் ஸ்கூலில் வந்து எங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் வித்தின் இன்னும் 20 நாளில் எங்கள் போர்டு எக்ஸாம் எழுத போகிறோம். எங்கள் போர்டு எக்ஸாம் எழுதும்போது எல்லா சிஸ்டமும் வச்சிருக்காங்க. இதுக்கே எங்களுக்கு ஒன்றா பண்ண போகிறாங்க. இதனால எங்கள் ஸ்டடிஸ் பாதிக்குது. 20 நாளில் எங்களுக்கு போர்டு எக்ஸாம் இருக்குது. நாங்கள் எதுவுமே சொல்லல சார். 4 மாசமான்றாங்களே சார். 4 மாசமா நாங்களே சார். 4 மாசமா பேண்ட் என்ன பண்ணாங்க சார் வீட்டில். அந்த சார் ஹையர் செகண்டரி ஸ்டாஃப் 11th 12th மட்டும் தான் வெறுப்பாரு. எங்கள் சார் வந்து எங்களுக்கு தெரியும் சார். 8 மணி வரைக்கும் அவர் எங்க கூட இருக்காது சார். அந்த பொண்ணு 3 மணிக்கு போகிற பொண்ணு ஒரு ரெஸ்ட் ரூம் பண்ணுறதுன்றாங்களோ அந்த ரெஸ்ட் ரூம் அந்த பொண்ணு மட்டும் சார் போகுது. அது லேடிஸ் ரெஸ்ட் ரூம். நாங்கள் எல்லாருமே அந்த ரெஸ்ட் ரூம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். மொத்தம் போனால் பின்னாடி போயிட்டு தான் இருக்காங்க. அது எங்களுக்கு தெரியாது சார். போகிற 3 மணி பொண்ணு எப்படி சார் பண்ண முடியும்? அந்த அவங்க 4 மாசமான்றாங்க. 4 மாசமா ஒரு பொண்ணு ஒன்னா படிக்கிற பொண்ணு வீட்டுல அம்மா குளிப்பாட்டாங்களே சார். பார்க்க மாட்டாங்க இதெல்லாம். அவங்க ஒரு சார் அப்படி பேம் பண்றாங்க சார். தப்பான அவர் ஃபேமிலியில அவர் முதற்பட்டதாரி. அவர் தான் சார் ஃபேமிலி பண்ண முடியும். இப்ப அவர் நேம் இவ்வளவு டேமேஜ் பண்ணிருக்காங்க. இது எப்படி அவங்க இந்த டேமேஜ் ஆயிடுச்சுல சார். திருப்பி இதே மீடியா ரெக்கார்ட் ரிப்போர்ட் அதுக்கப்புறம் இல்லன்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அவர் போட்டோ போட்டு இவர் பட்டவர் கிடையாதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். எங்க சார் நீதி வேணும் சார். அதே மாதிரி பொண்ணுக்கு தான் அவங்க பொண்ணுக்கு நீதி வேணும். 2 பேருக்கும் நீதி வேணும் சார். இதே எங்க கோரிக்கை. ஃபர்ஸ்ட் கோரிக்கை எங்க சிபிஐ மாத்தணும் இது சார். அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கு நீதி வேண்டும் இல்லை. தே நீட் ப்ரொபகேட்டட். சரி ஒரு பொண்ணு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணிருக்கணும்? சைல்ட் அவேர்னஸ்க்கு போயிருக்கணும். இல்ல அப்படின்னா போலீஸ் கிட்ட போயிருக்கணும். தே டிடன்ட் டு எனிதிங். ஸ்கூலுக்கு வந்து நின்னாங்க, கத்துறாங்க, ஆபாசமா பேசுறாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க மட்டும் இந்த சேனல் மட்டும் தான் பேசுது. எனக்கு பிரஸ் மீட் கேட்டோம். நான் வந்து உங்க கோரிக்கை சொல்லுனா நாங்க 2 கோரிக்கை வச்சோம். ஒன்னு வந்து சிபிசிஐடிக்கு மாத்தணும். அந்த பொண்ணுக்கும் நீதி வேண்டும், எங்க சாருக்கு வேண்டும். சார் எப்படிப்பட்டவர் எங்களுக்கு தெரியும். 11th 12th நாங்க கூட இருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஸ்கூல் வேணும். எங்க ரெக்கார்ட் நோட் முத கொண்டு கீழிட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க சிட்டிசன், we are the pillars of the nation. நான் வந்து சிட்டிசன் வந்து நின்னாங்கன்னு அவங்களுக்கு கையை கூட வைக்க இந்த பொண்ணு மேல கை வச்சு தூக்கி போடுறாங்க. இல்ல எங்களுக்கு புரியல. நாங்க 2 மணி நேரமா பண்றோம். அப்ப 2 மணி நேரம் கழிச்சு சப் கலெக்டர் வராங்க. எதுக்கு? ஒரு சிட்டிசன் பண்ணா அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க. நாங்க பில்லர்ஸ் பண்றோம். எங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்ன இந்தியால? இல்ல எங்களுக்கு வந்து போத். எங்களுக்கு வந்து அந்த சைல்டுக்கும் வேணும், எங்க சாருக்கும் வேணும். அதே மாதிரி ஹி இஸ் நாட் அக்யூஸ்ட். அவங்க அந்த ஊர் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரொபகேட் பண்றாங்க. அவ்வளவுதான். அவங்க வந்து சஸ்பெக்ட். அந்த பொண்ணு கை காமிச்சது அவ்வளவுதான். சயின்டிபிக்கா எந்த வித ப்ரூவனுமே இல்லங்க. அந்த மாதிரி சயின்டிபிக்கா ப்ரூவன் எங்களுக்கு தெரியும். சார் மேல தப்பு இல்லைன்னு தான் வரும். அதே மாதிரி இந்த சேனல் எல்லா சேனலும் அதே போட்டோ போட்டு அந்த ஊர் பேரை போட்டு இவர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதே மாதிரி அவர் மேல ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க தான் எல்லாரும் பொறுப்பு. அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டாரு அது எங்களுக்கு தெரியும். அவர் எதுவும் பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரெக்கார்ட் நோட்டை முத கொண்டு கிழிச்சிட்டு போயிருக்காங்க. நாளைக்கு எப்படி நாங்க எக்ஸாம் எழுதுறது? ஊருக்காரங்க எல்லா ரெக்கார்ட் வீடியோவே எங்கள்கிட்ட இருக்கு. சிஸ்டம் எல்லாம் போயிருச்சு. நாங்க நாளைக்கு போயிட்டு சிட்டிசன் எதுக்கு உள்ள போடுறாங்க? போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு ஸ்கூல்ல ஒரு போலீஸ் இல்லாம சார். ஷாலினி 11th ஸ்டாண்டர்ட் சார். 8 மணி நேரமா வந்து அவங்க போராட்டம் பண்ணாங்க சார். அவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க. நாங்க பில்லர்ஸ் ஆஃப் தி நேஷன். நாங்க வந்து நாங்க போராட்டம் பண்றோம். எங்களை எப்படி சார் மேல கை வைக்கலாம்? எப்படி கை வைக்கலாம்? போலீஸ் ஸ்டாஃப் மேல கை வைக்கிறாங்க. எப்படி கை வைக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. அது அவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க. நாங்க தான் போறோம். நாங்க எங்க மேல கை வைக்கிறாங்க. நாங்க எது போராடுறோம் சார்? நீதி வேணும் சார். நாங்க போராடுறோம். அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் இல்ல. தப்பே செய்யல எங்க சார். நம்ம நீதி போராடக்கூடாதா சார்? அது இல்லாம இந்த மீடியாவும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்க. அது தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். தப்பான இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். அவரை பிடிச்சது நாங்கள் தப்புலாம் சொல்ல. என் கேள்வி என்னன்னா, அவரை பிடிச்சிங்க ஓகே. ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் அவர் மேலே கை வச்சது ஃபர்ஸ்ட் தப்பு. ஓகே, அவங்க எப்படி ஸ்கூல் மேலே கை வைக்க போச்சு? அந்த ஒரு பொண்ணுக்கா ஸ்கூல் சீல் வைக்கலான்றாங்க. அவங்க வந்து இதுக்கப்புறம் எந்த பொண்ணுக்கு இப்படி நடக்கூடாது. அதுக்கு நாங்கள் 500 பேரோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி நிற்க முடியுமா? ஸ்கூலை சீல் வச்சா எங்களோட நிலைமை என்ன ஆறுது? அவர் விக்டம் என்ன விசாரிக்காமையே அடிச்சது முதல் தப்பு. அவர் மேல தப்பு இல்லைன்னா எனக்கான ஒரே கோரிக்கை, எனக்குன்னு இல்லை எங்க எல்லாருக்கும் ஒரே கோரிக்கை, அவர் எந்த ஊர் அடிச்சதோ அதே ஊர் முன்னாடி நிப்பாட்டி அவருக்கு சிறந்த ஆசிரியர்னு விருது கொடுத்தே ஆகணும். கொடுங்க. அவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலையை கொடுங்க எடுத்து. அவரோட வாழ்க்கையை அவங்க எல்லாம் சேர்ந்து வீணாக்கிட்டாங்க. ஏன்னா மீடியான்றது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். இவங்க இப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் பேசுகிறோம். அவங்க வந்து நாங்கள் பேசுகிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்ருக்கோம். அவங்க ஒரு டாபிக்கை தராங்க. நீங்கள் வந்து உங்கள் இதை பற்றி சொல்லுங்க. நாங்கள் எதுக்கு எங்கள் இதை பற்றி சொல்லணும்? நாங்கள் பேசுகிறதுக்கு தான் உங்களை கூப்பிடுறோம். இது எதுவுமே கண்டுக்காம நீங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்க. அன்னைக்கு அந்த லேடியை அவ்வளோ பயங்கரமாக பேசுகிறாங்க, அவ்வளோ வல்கராக பேசுகிறாங்க. அதை கேமரா கட் பண்ணாமல் கேட்குறாங்கல்ல. நாங்கள் வந்து நேர்மைக்காக பேசுகிறோமே, நியாயத்துக்காக பேசுகிறோம். ஒன்றே பேசினா கேமரா எப்படி அவங்க கட் பண்ண போச்சு? வாய்ஸ்